இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை நாம் படிக்கும்போது, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று அதிலே ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்த நாட்களிலே அவர் சொல்லியிருக்கிறார். நான் பிதாவிடத்தில் போய் உங்களுக்காக நான் பிதாவை இடத்திலே வேண்டிக் கொள்ளுவேன். என்ன வேண்டிக் கொள்ளுவேன்? அவர்களுக்கு அந்த ஆவியானவரை நீ அனுப்ப வேண்டும், தேற்றரவாளனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது உங்களுக்கு அந்த ஆவியானவர் அனுப்பப்படுவார்